வணக்கம்ப்பா. புளிச்சக்கீரை தொக்கு எப்படி பண்ணலாங்கிறத இப்போ இன்றைக்கி வீடியோவை பார்ப்போம். தோட்டத்தில் 2 புளிச்சக்கீரை கோங்கராக்கீரை சொல்லுவோம் இல்லையா, அது வளர்ந்து நிற்கி தானாக முளைச்சது 2 செடி தான். இவ்வளோ கீரை தான் கிடச்சது. இப்போ நம்ம கிச்சனில் ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் வரமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 6-7 வரமிளகாய், காஞ்ச வத்தல் அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அதே வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். எந்த துவையல் கீரை ஐட்டம் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது. நம்ம வச்சுருந்தா ரொம்ப நாள், ஒரு வாரம் இருந்தால் கூட இந்த கீரை கெட்டு போகாது. ஏன்னா நம்ம இதில் தண்ணியே சேர்க்கலை, எந்த இடத்துலையும் தண்ணி சேர்க்காதனால இந்த கீரை ஒரு வாரம் வச்சுருந்தாலும் கெடாது. நம்ம அதை ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். இதையும் நம்ம இந்த எண்ணெயிலேயே வதக்கி நம்ம அதில் அரைக்கிறதுனால இது கெட்டு போகிறதுக்கே வாய்ப்பில்லை. அதனால் இந்த கீரையை, இந்த தொக்கை நீங்கள் தாராளமான கொஞ்சம் கீரை தான், நிறைய கீரை இருந்ததுன்னா நல்லா பண்ணி ஒரு மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். இப்போ பாருங்கள், இதை நல்லா வதக்கியாச்சு. இது எலும்பு மூட்டுகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆந்திரா பக்கம்தான் ரொம்ப அதிகம், நமக்கு அவ்வளோவா கிடைக்காது. இப்படி தோட்டங்களில் நம்ம கூட வச்சோன்னா நமக்கு இந்த கீரை கிடைக்கும். பாருங்கள், இது இப்போ நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, மல்லி, மிளகு, சீரகம் எல்லாம், அதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இந்த அளவுக்கு வதக்கணும். ஏன்னா நம்ம திருப்பி இது வேக தாளிக்க போகிறது இல்லைல்ல, அதனால் திருப்பி அடுப்பில் ஏற்ற போகிறதுனால இந்த அளவுக்கு கொஞ்சம் மசாலா வதக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே டைரக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா ஜாமான்கள் எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிடுவோம். முதல்ல இதை ட்ரையாக பவுட்ரு பண்ணணும், அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் இந்த கீரையும் தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் கம்மியாக உப்பு சேர்த்தா போதும். தேவையான அளவு புளி சேர்க்கக்கூடாது. இந்த கீரைக்கு புளி சேர்க்கவே வேண்டாம், ஏன்னா இந்த கீரையே ஒரு புளிப்பு. புளி சேர்க்காமல் ஒரு பல் பூண்டு மாத்திரம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது மாதிரி அரைச்சி அதிலே தாளித்து விடுங்க, சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.